அடேங்கப்பா, ஒரு வழியா பிரியாணி புகழ் அமைச்சர் பிரஸ் கிட்ட அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பான ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்துட்டார். அதாவது அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்தபோது திமுக வட்ட செயலாளர் கோட்டூர் சண்முகம் காமுகன் ஞானசேகரனை காப்பாற்ற முயற்சி பண்ணாருன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. சம்பவம் நடந்த அடுத்த நாள் அந்த கோட்டூர் சண்முகம் கூட அமைச்சர் மா சுப்பிரமணியன் பல தடவை பேசுனதா தகவல் வெளியாகி இருக்கு. இது சம்பந்தமா கேட்டப்ப வட்டச் செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளர் கூட பேசுறது சகஜந்தானப்பாங்கிற மாதிரி அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில் சொல்லியிருக்கிறார். நியாயம்தானே, வட்டச் செயலாளர்னா மாவட்ட செயலாளர் கூட பேசத்தான் செய்வாங்க. விஷயம் என்னன்னா, இந்த கோட்டூர் சண்முகத்தோட சகோதரர் ஒருத்தர் இருக்கார். அவரோட கல்யாணம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வீட்டில் விமர்சையா நடந்திருக்கு. அமைச்சர் கண்ட்ரோல்ல 82 வட்டச் செயலாளர்கள் இருக்கிறாங்க. அந்த 82 பேர் வீட்டு கல்யாணமும் இப்படித்தான் அமைச்சர் வீட்டில் வச்சு நடக்குதா? 82 வட்டச் செயலாளர்கள் வீட்டுக்கும் அமைச்சர் போய் சாப்பிட்டுருக்காரா? நெருக்கம் இருக்க போய் தானே அவர் வீட்டு திருமணம் இவர் வீட்டில் நடக்குது. சந்தேகம் எழுந்ததே ஞானசேகரன் கூட அமைச்சர் நெருக்கமாக இருந்த புகைப்படங்கள் குறித்தும் ஞானசேகரனுக்கு சொந்தமான இடம்னு அறியப்படுற இடத்துல அமைச்சர் உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்ட புகைப்படத்தாலையும் தான். அதற்கு அமைச்சர் அவர்கள் இதே போல பதில் சொல்வாரா? எல்லாத்தையும் விட முக்கியமா இது நாள் வரை இந்த விவகாரம் குறித்து அமைச்சர் பேசின மாதிரியே தெரியலையே. இப்போ எப்படி பதில் வருது?